ஹாய் மக்களே. நாளைக்கு மண்டே. ஸோ எக்ஸைட்டடாக இருக்க போகுது. ஸோ ரிசல்ட் ஒவ்வொரு தொகுதியிலையும் கவுண்ட்டு போடுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த கவுண்ட்டை பார்க்க பார்க்க நம்மளுக்கு அப்படியே வைப்பாக இருக்கும். ஸோ எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த சைட் பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் கண்டிப்பாக வின் பண்ணுவார், சத்யபாமா வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ விஜய் கண்டிப்பாக ஜெயிப்பார் இல்லைங்களா? திருச்சியிலையும் சென்னை பெரம்பூர்லேயும் ஸோ ஜெயிப்பார். ஸோ அந்தந்த தொகுதியில் வந்துட்டு பெரும்பான்மையாக ரொம்ப வருஷமாக இருக்கவங்க வந்து கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க. இதுக்கான வின்னிங் சீட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு தெரில. நிறைய பேர் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் சரி விஜய்க்கு தான் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நியூ பர்சன் வரணும், ஒரு நியூ பார்ட்டி வரணும் அப்படிங்கிறத எல்லாருமே தீவிரமாக இருக்காங்க. பட் பழைய ஆட்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற கட்சிகளுக்கு தான் ஓட் போட்டிருக்காங்க. என்ன தெரிஞ்ச வரைக்கும் கொங்கு பெல்ட் வந்து முக்கியமாக வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு கட்சி. ஏன்னா அந்த ஓட்டிங்கே பார்த்திங்கன்னா அந்த பர்சன்டேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், இந்த கரூர், இந்த கொங்கு பெல்ட் இந்த ரீஜன் மட்டும் அந்த கவுண்ட் இன்க்ளூடிங் திருச்சி கூட நம்ம இப்போ கொங்கு பெல்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு மட்டும்தான் வந்துட்டு ஹெவி காம்படிஷன். ஸோ ஏன்னா இங்கே வந்துட்டு எப்பவுமே ஏடிஎம்கே தான் வின் பண்ணுவோம். அண்டு கொங்கு அந்த கட்சியும் ஒரு சில டைம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி வந்து வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்துட்டு கம்யூனிஸ்ட்டு வரும் திருப்பூரில் மோஸ்ட்லி. ஏன்னா இங்கே உழைப்பாளர்கள் அதிகமாக இருந்த டைம்லாம் வந்து கம்யூனிஸ்ட் வந்திருக்கு. ஸோ கம்யூனிஸ்ட் பர்சன்ஸும் இங்கே நிறைய பேர் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஓட்டிங்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு திருப்பூர் தான் வந்துட்டு அதிக பர்சன்டேஜ் வந்துச்சு மத்தியானத்துக்குள்ளே. ஸோ அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக் வந்துச்சு. ஸோ மக்கள் வந்து அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்காங்க. ஏன்னா இது ஒரு தொழில் நகரம். ஸோ இங்கே வந்து மேலே யார் வராங்க அண்ட் இங்கே யார் வராங்க, அவங்களுக்கு இவங்களுக்கு கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும், அவங்க எப்படி பிஸ்னஸ் எடுத்துகிட்டு வருவாங்க, ஜாப் எப்படி இருக்கும், உழைப்பாளர்களுக்கு வந்து எப்படி இருக்கும். ஏன்னா இந்த ஊரில் மட்டும்தான் வந்துட்டு சென்னைக்கு அடுத்து அதர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்க ஊர் பார்த்திங்கன்னா திருப்பூர் தான். இப்போ கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. பிகாஸ் ஐடி இண்டஸ்ட்ரி இருக்குது, அங்கே வந்து மேனுஃபேக்சரிங் இருக்குது, அதனால். பட் இங்கே கூலி தொழில் அப்படிங்கும்போது இப்போ தான் வந்துட்டு திருப்பூர் வந்து வடக்கன் பொருள்னு எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் பேசிஸில் தொழில்கள் போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஊர் மக்கள், வெளியூர் மக்கள் தான் இங்கே வந்து ஒரு கம்பெனி ரன் பண்ணுற அளவுக்குலாம் ஒரு முதலாளியாக இருக்காங்க. ஒரு முதலாளிக்கிட்ட வேலைக்கு வந்து அவங்க எல்லாருமே நல்லா ஒரு பெரிய கம்பெனி வச்சு அவங்க வந்து ஒரு பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்குலாம் போயிருக்காங்க. ஸோ எல்லா மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் இங்கே கலந்துருக்காங்க சென்னைக்கு அடுத்து திருப்பூரில். ஸோ இது வந்து பெரும்பான்மையாக ரொம்பவே முக்கியமான ஒரு பிளேஸ் இது. இங்கே வந்து ஒவ்வொரு அடித்தட்டு மக்களுக்கும் சரி, மீடியம் மக்களுக்கும் சரி, இங்கே வந்து ஒரு பெரிய தொழில் பண்ணிகிட்ருக்க தொழிலதிபர்களுக்கும் சரி, இங்கே அமையப்புற ஆட்சி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்தியாவுக்கான இன்கம், ஏன்னா ஏற்றுமதி வந்து இங்கேருந்து மட்டும்தான் அதிகமாக போகுது இல்லைங்களா? ஸோ இந்தியாவுக்கான இன்கமும் இது பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஹோப் நல்ல விஷயங்கள் நடக்கணும். தலைமையிலையும் சரி, ஒவ்வொரு தொகுதியிலையும் சரி கரெக்டான பர்சன்ஸ் வந்து வின் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷம்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா ஷார்ட்ஸையும் மறக்காமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பை பை, டேக் கேர்.